அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அவிசுவாசியாம் இராமல் விசுவாசியா இரு என்ற ஆண்டவரே நீங்க சொன்னீங்கப்பா. எங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்மை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். முந்தின பகுதியில வேத வசனத்தை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவங்களாய் இருக்கணும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட வசனம் அந்த மாதிரி பலன் கொடுக்கிறதா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இத சொல்றாங்க. விளக்க கொளுத்தி ஒரு பாத்திரத்தால மூடிட்டோம்னா அந்த விளக்கு அணைந்து போயிரும், பலன் கொடுக்காது. கட்டில் கீழே வச்சிட்டாலும் அது நல்ல வெளிச்சம் கொடுக்காது. அந்த ரூம்குள்ள பிரவேசிக்கிறவங்க வெளிச்சத்தை பார்க்கணும்னா அந்த விளக்க ஒரு உயர்ந்த இடத்துல விளக்கு தண்டின் மேல வச்சாதான் எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தெரியும். அது போல இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்திய கேட்டு அறிந்து கொண்டு வேத வசனத்தை கற்றுக்கொண்ட நம்ம அதை மூடி வைக்க கூடாது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எதுவுமே ரகசியமா இருக்காது, எல்லாமே வெளியரங்கமாகும். எப்ப அப்படின்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அன்று எல்லாமே வெளியரங்கமாயிரும். எதுவுமே ரகசியம் கிடையாது, எதையும் மறைத்து வைக்க முடியாது. அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, எதுவும் மறைந்திருக்க மாட்டாது. அந்த நாளுக்கென்று நம்ம ஆயத்தமாகணும். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிறத நம்ம காதுகள்ல என்ன கேட்கிறோம் அப்படின்றத கவனமா இருக்கணும். கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க கேட்கிறத குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. யாரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அத அறிந்து அதற்கேற்ற வண்ணமா செயல்படுறாங்களோ, அந்த வசனத்தை விசுவாசித்து அத பலன் தர்றதா யாருக்குள்ள இருக்கோ அவங்கதான் உள்ளவன். அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும். யாரு அந்த வேத வசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு இருதயத்துல கிரியை செய்கிறதற்கு விட்டு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, இவன் வசனத்தை சரியா கவனிச்சு கேட்கறது இல்ல, அந்த வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை தனக்குள்ள கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கலேனா அவன் தனக்குண்டானதென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும். தாங்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறானோ அது கூட எடுத்து கொள்ளப்படும். அவன் ஏற்கனவே கேட்ட காரியங்கள் கூட இல்லாம போயிடும். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரனும் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவை தேடி மரியாளும் இயேசுவின் சகோதரர்கள், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த 4 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்கள 2 பேர் பின்னாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டாங்க.
அவங்கள ஒருத்தர் தான் யாக்கோபு நிருபம் எழுதினது, இன்னொருத்தர் யூதா நிருபம் எழுதினது. இந்த யாக்கோபு வந்து எருசலேம்ல பின் நாட்கள்ல பரிசுத்த ஆவிய பெற்ற பிறகு ஆஹ் மூப்பரா இருந்தார், சபையின் போதகரா இருந்தாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தினாலே அவர் அண்டையிலே அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. ரொம்ப கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்ததுனால அவங்களால பக்கத்துல கூட போக முடியல. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். உங்களை பார்க்கிறதுக்கு சகோதரனும் தாயாரும் வந்திருக்காங்கன்ற செய்திய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்றாங்க. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஏன்னா இப்ப ஃபுல்லா வந்து கேட்கறத குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, வேத வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யறவங்க யாரோ அவங்கதான் என்னுடைய உறவினர், என்னோட குடும்பத்துல உள்ள அங்கத்தினர் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 12வது அதிகாரம் 49-50 வசனங்கள்ல இதே சம்பவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க சீஷர்களை பார்த்து, இவர்கள்தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப வேத வசனத்தின் மூலம்தான் பிதாவோட சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தை அறிந்து அதுல சொல்லப்பட்டபடி நம்ம நடந்தோம்னா நம்ம அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஆவோம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு வந்து தம்முடைய சீஷர்களை கூப்பிடுறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படியே புறப்பட்டு போனார்கள். எல்லாம் புறப்பட்டு போறாங்க. படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். படகுல இயேசு தூங்கிட்டு இருந்தாரு. அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. சுழல் காற்று வந்துச்சு, மோசம் அடைய, எல்லாம் மரித்து போகத்தக்கதாக தண்ணி வந்து படகுக்குள்ள ஃபுல்லா வந்து நிரப்பிடுச்சு. ரொம்ப கடுமையான சூழ்நிலை, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, எல்லாரும் மரிக்க போற சூழ்நிலை. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். ஓடி வந்து எழுப்புறாங்க, மடிந்து போகிறோம், தங்களுடைய சூழ்நிலைய, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, சாக போறோம் அப்படின்னு அவரை எழுப்புனாங்க. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுந்து காற்றையும் கொந்தளிப்பையும் கடலையும் அதட்டுறாரு. உடனே அது நின்று அமைதல் உண்டாயிற்று. காற்று கடல்லாம் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. காற்று கடல் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்க விசுவாசம் எங்கே? அவங்கள கூப்பிட்டது இயேசுதான். அவரோட வார்த்தைக்கு தான் இவங்க கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஆண்டவர் தான் எங்களை கூட்டிட்டு வர்றாரு, எங்களோட ஆண்டவர் இருக்காரு, சேதம் ஏற்படாது, நாங்க மடிய மாட்டோம் அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கணும்னு இயேசு
எதிர்பார்க்கிறார். அதனாலதான் கேக்குறாரு, உங்களோட விசுவாசம் எங்கே? சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு நம்ம கூட இருந்தா அமைதல் உண்டாகும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப சீசர்களை பார்த்தாதான் கேக்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், காத்துக்கு தண்ணிக்கு கட்டளை கொடுக்கிறாரு, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஒரே சீஷர்களுக்கு ஆச்சரியம். காற்று தண்ணி எல்லாம் இவர் கட்டளையிட்டா அப்படியே கீழ்ப்படியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இயற்கை மேல ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சங்கீதம் 33 வாசிக்கிற மாதிரி அவர் சொன்னபடி நடந்துச்சு. அப்ப அமைதல் அங்க உண்டாச்சு. சூழ்நிலைகள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, விளக்கு பாத்திரத்தால மூட மாட்டோம், கட்டில் கீழே வைக்க மாட்டோம், அது எல்லாருக்கும் வெளிச்சம் தெரிகிற மாதிரி விளக்கு தண்டுல வைப்போம். அது மாதிரி நம்ம கேட்டு அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்திய நம்ம ஒளிச்சு வைக்க கூடாது, மறைச்சு வைக்க கூடாது. மற்றவங்களுக்கு தெரியிற மாதிரி கேட்கிற மாதிரி சொல்லணும். நியாய தீர்ப்பு நாள்ல எதையும் மறைச்சு வைக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமாயிரும் அப்படின்றத பார்த்தோம். கேட்கறத குறிச்சு நம்ம கவனிக்கணும். யாரு வேத வசனத்தை கேட்டு அறிந்து அதன்படி செய்யறாங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும். இல்லாதவன் யாரோ அந்த வேத வசனத்தை குறித்து கவனித்து கேட்காம அதன்படி செய்யாம இருந்தோம்னா அவன்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குன்னு நினைக்கிறானோ அது கூட இல்லாம போயிரும் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். தாயும் சகோதரர்களும் இயேசுவை தேடி வராங்க. அப்ப சீஷர்கள் போய் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் என்னுடைய தாயும் சகோதரர்களும். நம்ம கூட வேத வசனத்தை கேட்கணும், அதை தியானிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை இருதயத்துல பதித்து வைத்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் அவருடைய குடும்பத்துல நம்ம அங்கத்தினரா இருக்க முடியும். சீஷர்களை கூப்பிட்டு ஒரு படகுல ஏறி, சீஷர்களோடு படகுல ஏறி அக்கறைக்கு போவோம்னு சொல்றாரு. இவங்க புறப்பட்டு போறாங்க. போற வழியில இயேசு தூங்கிட்டு இருக்கப்ப கடல்ல பெரிய சுழல் காற்று, படகுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, சாக போற சூழ்நிலை. அவங்க உடனே ஓடி போய் நாங்க சாக போறோம்னு இயேசுவை எழுப்புனாங்க. அவர் எழுந்து காற்றையும் கொந்தளிப்பையும் அடக்குனாரு. எல்லாம் உடனே நின்றுச்சு, அமைதல் உண்டாயிற்று. சீஷர்களை பார்த்து உங்க விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்டாரு. நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் போராட்டங்கள் மத்தியிலையும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க, இந்த பிரச்சனைய தாண்டி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்கன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் இங்க உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்டாரு. அவங்க சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா காற்றும் தண்ணியும் கூட அவர் கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்படி நம்மளும் எல்லா சூழ்நிலையிலையும் பயப்படாம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா, தாவீது சொல்லுகிறது போல உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலே தாண்டுவேன் என்று சொன்னது மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அந்த சூழ்நிலைய கடந்து செல்ல பலன் தருவார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே,
இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்க அறிந்த வேத வசனங்களை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல பதித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிக அதிகமாய் உம்மை பற்றி அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நாங்க கடந்து செல்கிற கடினமான சூழ்நிலைகள்ல உம்மேல் விசுவாசமாய் இருக்க கற்றுத்தாங்க. எல்லா அவிசுவாசங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். நீர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். சூழ்நிலைகளை மாற்றித்தாங்க, ஆசீர்வதிங்க. உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மாலே மதிலை தாண்ட, உம்மாலே சேனைக்குள் பாய எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.